இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதை பற்றி நேர்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட கருத்து பர்சனலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? ஐ மீன் என்ன பொறுத்தளவுக்கு ஜெண்டர்ன்றது மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர். தேர்ட் ஜெண்டருக்குள்ளே டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ் விமன் வருவாங்க. ஏன் வந்துட்டு எல்ஜி அவங்கள நான் சொல்லலை அப்படின்னா, லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவலை நான் சொல்லலை அப்படின்னா, அவங்களுக்கான அங்கீகாரம் தனித்தனியாகவே இருக்குது. கேன்றவங்க ஒரு மேல் தான், லெஸ்பியன்றவங்க ஒரு ஃபீமேல் தான், பைசெக்ஷுவல்ன்றவங்க ஒரு மேலோட ஃபீமேலோடையும் ட்ரான்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன். செக்ஷுவலி நான் சொல்கிறேன். இவங்க எல்லாமே நார்மலாக ஆண் பெண்ணுக்கான அடையாளத்தோடு தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிது. பட் தன்னோட அடையாளத்தையே மாற்றிக்கிட்டு தன்னோட உருவத்தை மாற்றிக்கிறது வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டரான டிரான்ஸ் விமனும் டிரான்ஸ் மென்னும் தான். திருநங்கையும் திருநம்பிகளும் தான் மருத்துவ ரீதியாக தன்னை மாற்றிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அடையாளமே மாறுறப்போ அவங்களுக்கான சமூக பாதுகாப்பு, சட்டம், அவங்களுக்கான கல்வி இதெல்லாமே தான் கிடைக்கணும். கே, லெஸ்பியன், பைசெக்ஷுவல் அவங்க வந்துட்டு தனக்கான விஷயங்களை இப்போ நிறையா சொல்லிக்கிட்டு வராங்க. சட்டங்கள் வேணும், இது வேணும் அப்படின்னு. இப்போ நான் அவங்கக்கிட்ட எல்லாம் வந்துட்டு சொல்கிறேன்னா, அவங்களுடைய கருத்துக்கள் நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்கள் எப்படி எங்களுக்கான விஷயங்களுக்கு ஆணித்தனமாக வந்துட்டு போராடுறோமோ, அது மாதிரி நீங்களும் உங்களுக்கான விஷயங்கள ஆணித்தனமாக போராடுங்க.